மலேசிய வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். கற்றல் கற்பித்தலில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்திய ஒரு மாபெரும் நாள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை மொனையில எழுதின காலம் மாறி, ஏட்டுச்சுவடிகள்ல எழுதின காலம் மாறி, பேப்பர்ல எழுதின காலம் மாறி, இப்ப எலக்ட்ரானிக் மீடியால இவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சு ஒரு பேப்பரை பிரசன்ட் பண்ணாங்க ஐயா கோபிநாத் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மலேசியாவுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் உள்ள தமிழர்களுக்கு உதவியாக இருக்க நீங்க உதவி செய்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு நன்றி. வணக்கம். இந்த மின் உள்ளாக்க கற்றல் கட்டத்தில் ஒரு புதிய பரிமாணம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாசிப்பு பகுதியை கற்றல் வளமையை மேம்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆசிரியர்கள் பாடப்பொருளை தேடி அங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் கற்பிக்க வேண்டிய அந்த திறனுக்கு ஏற்ப அதில் உள்ள பாடப்பொருள் பகுதியிலேயே பாடப்பொருளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல மாணவர்களும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள மேலதிக வாசிப்புக்கு இதை ஒரு நல்ல வளமை பொருளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம் அனைவருக்கும். மலேசிய கணினி தமிழுக்கு ஒரு புது முயற்சி, ஒரு மிகப்பெரிய கொடையளிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது ஆரம்ப கட்ட வேலையாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்கு அவருக்கு பக்கபலமாக மிகப்பெரிய சான்றோர்களுடைய அரவணைப்பு, பண ரீதியாக உழைப்பு தேவைப்படும். கண்டிப்பாக எங்களுடைய பகுதியிலிருந்து பல்கலைக்கழக ரீதியில் எங்களை என்ன செய்ய முடியுமோ அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக இது பெரிய நிலைக்கு கொண்டு சென்று ஒட்டுமொத்த தமிழ், நம்முடைய மலேசிய தமிழுக்கு இவருடைய சேவையும் இவருடைய பங்களிப்பும் எல்லோருக்கும் போய் சேரணும். இது தமிழ் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, இடைநிலை பள்ளி மாணவர்களோடு சேர்த்து பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவர்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆகவே இது சிறு விதையாக இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு விதையாக வளரணும். அவருக்கு அனைவரும் கண்டிப்பாக எல்லா வகையிலும் உதவி செய்யணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்த நிலையில் சொல்ல போனாக்க அவருடைய இப்போதைய வேலை மிக மிக சுருக்கமான விளக்கங்கள் மிக மிக ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் அமைஞ்சிருக்கிறது. ஸோ இதனை விரிவாக்கம் செய்து நாமே அனைத்து தமிழர்களுக்கும், இந்த டயஸ்போரா தமிழ் என்று சொல்லக்கூடிய உலகளவில் விழுந்திருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இந்த மின்னிலக்க நூல் வடிவங்களை உருவாக்கி கொடுத்து தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அடுத்த தலைமுறை, அடுத்த தமிழ் வளர்ச்சிங்கிறது மலேசியாவில் தான் தோன்றுங்கிறதுல எனக்கு இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. இவருடைய வேலையை பார்த்த பிறகு கண்டிப்பாக எனக்கு தெரியுது நம்ம அடுத்த கட்டத்துக்கு தமிழ் கொண்டு போக முடியும். குறிப்பாக உலகளவில் நம்ம சோபிக்க முடியும்.